வெக்கத்துக்கு ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். சூப்பர். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்க வீடியோ குயிக்கோ ஷார்ட்னஸ் ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஆக்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இது யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோம். ஸோ அது எப்படி உங்கள் ஆக்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இதில் இந்த டெஸ்ட் இருப்பாங்க சைடில் அது வந்து கிளிக் பண்ணிக்கும். இப்போ இதை தான் நீங்கள் எதுவும் பண்ணாக்க டைப் ஆகிட்டு மேலே டெக்குன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே எடிட்டிஸ்டே இருப்பாருங்க அதையும் கீழே போயிட்டு மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வந்து ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ண சைடில் வந்து மொபைலில் டவுன்லோட் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபேல்கெட்டை இருக்கும். ஸோ அந்த ஃபேல்கெட்டை நான் வந்து போய்க்கிறேன். 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து அந்த நார்மல் ரிலீஸ் இருக்கும். இன்னொன்று நீங்கள் இமேஜ் பார்த்தீங்களா ஜஸ்ட் அதுக்கும் தனியாக வந்து ஒரு ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா அது கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் அட்மோஸில் வந்து அது இன்போர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த இன்போர்ட் இதை மட்டும் வந்து டெக்னாக்கா டெக் பண்ணிவிட்டு உங்கள் அட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த டெஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு மேலே டெலிட் ஆப்ஷனுக்காக கொடுத்து வந்து டெலிட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் பிக் எப்படி ஆட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் வந்து இஸ்லின் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூர்ஸ் இருக்கும் அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது வந்து -9 டிகிரிக்கு வந்து அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு இது வந்து மேலுக்கு வந்து கொண்டு போய் விட்டுக்கோங்க. லெக்ஸ் இந்த சைடில் இருக்குது அதனால பிக்கை அந்த சைடில் நீங்கள் கொண்டு போய் விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பிக் ஆட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் புக் மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்தா நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பிக்கை வந்து நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு இது வந்து -9 டிகிரிக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இப்போ ரிலீக்ஸ் வந்து மேலே இருக்கா அதனால பிக்கை வந்து கீழே வர மாதிரி இந்த மாதிரி இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே சேம் மெத்தில் அடுத்தடுத்து அந்த புக் மாதிரி தோன்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து ஒன் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நான் வந்து லாஸ்ட் இருக்கும் பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு பிக்கு கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி ஃபிட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே எஃபெக்ட்குள்ளே போயிட்டு சைடில் 3 பட்டன் இருக்கா கிளிக் போயிட்டு இப்போ பேஸ்ட் ஃபிட் கொடுத்தினாக்க ஜஸ்ட் அந்த ஃபிட் வந்து இதில் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சேமத்தில் அடுத்தடுத்த பிக்குக்கு வந்து ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கை நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ கீழே அந்த க்ரீன் கலர் நான் கொடுத்துருங்க பாருங்கள் அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே டெலிட் ஆப்ஷனுக்காக கொடுத்து வந்து நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து இந்த டெம்ப்ளேட் வந்து மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம மெஷின் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் ஸ்பீட் ஐக்கன் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் கிட்ட சேரும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பிக்கு மேலே வருமே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும். இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சானசெட்டே இருக்கா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கீ கலர் வந்து க்ரீன் கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது கிளிக் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது வந்து நீங்கள் 0 இல்லைன்னா 180 உங்களுக்கு எது வேணுமோ கட்ட வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 0 வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க மேலுக்கு நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னாக்க நம்முடைய லிக்ஸ் வந்து பண்ணாக்க கீழே ஷோ ஆகுது, அதனால பிக்கு ஆப்போசிட்டில் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ அதனால எப்படியே மேலுக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு 2 எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு சைடில் வந்து பண்ணாக்க கட்டாது பாருங்கள், இதை வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூத்னஸ் வந்து பண்ணாக்க பண்ணிடலாம். ஸோ அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேட் மாஸ்க் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டு செகண்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு சானிஸ் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோம். இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். கீழே நீங்கள் மூவ் பண்ண ஃபெதர் இருக்கா இது வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே ஸ்ட்ரென்த் இருக்கா அதையும் கீழ் போய்ட்டு ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண லாஸ்ட்டு பிளின்ச் அவுட் வந்து பண்ண ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி இங்கே மேல் மூவ் பண்ணாக்க சைஸ் இருக்கா இப்போ இது வேலை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி உங்களுக்கு சைடில் வந்து பண்ணாக்க அது கரெக்டாக லைட்டாக மறையிற அளவுக்கு வந்து பண்ணாக்க ஸ்மூத்னஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக ஒரு 75 வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஸோ அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதை கீழ் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா மாஸ்க் இருக்கும், அதை கீழ் போய்ட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கும், அதை கீழ் பண்ணாலே போதும் கரெக்டாக அந்த பிக்கில் வந்து பண்ணாக்க இந்த டெப்பில் ஆடிடும். இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது செல்ல போயிட்டு இப்போ இந்த கரெக்டாக இந்த பிக் முடிகிற இடத்துக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸுமோ அந்த அளவுக்கு அச்சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிட்டா ஓகே சொல்லலாம். இப்போ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட் இந்த டெப்லெட் வந்து பண்ணாக்க அடுத்தது பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருக்க அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க மேலே ஷோ ஆகிற பிக்கு வந்து பண்ணாக்க இந்த டெப்லெட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பண்ணாக்க ஷோ ஆகிற இதில் வந்து பண்ணாக்க நம்ம டெப்லெட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்கில் ஆட் பண்ணி வச்சா நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக் வந்து பண்ண ஸ்கிப் பண்ணிவிட்டு டேட்டா தேர்டு பிக்கு கிட்ட போய்க்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு மட்டும் இந்த பாக்ஸ் கொடுத்து பேஸ்லேயே கூட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி தேர்ட் பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி கான்செப்ட் இல்லாமல் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து விட்டு ஃபிஃப்த்துக்கு போயிட்டு மட்டும் அந்த பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி 1:1 வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து பண்ணாக்க 1:2 வந்து பண்ணாக்க ஆட் பண்ணியாச்சா இப்போ இந்த நம்ம விட்டத்துக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க செகண்ட் பிக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துக்குங்க. ஸோ அங்கே வந்துட்டு மறுபடியும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ இந்த செகண்ட் பிக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாமா, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்ல நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே சர்ச் ஐக்கன் இருக்கா அது கிளிக் போயிட்டு இதில் எம்ஐன்னு மட்டும் கொடுங்க. மிரர்னு ஒரு எஃபெக்ட் தான் ஃபஸ்ட்டாக அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சானிஸ் செட்டிங் கிளிக் பண்ணிக்கும். ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வெட்டிக்கல் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது கிளிக் போயிட்டு இப்போ இது வந்து பண்ணாக்க இந்த சைடுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி இப்போ உங்களுடைய பிக்குக்கு தகுந்த அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணி கீழ் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பிலே கூட்டேன். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபோர்த்து பிக் இருக்கா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணதே பேஸ்ட் போயிட்டேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த வீடியோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி எதுக்கு நம்ம ஆட் பண்ணியும் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இப்போ இந்த டெப்லையும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க டெப்லையும் ஆட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் வந்து பண்ண உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சைஸ் இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுனாக்க கரெக்டாக நீங்கள் அசென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமா அசென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இதே சேம் மெத்தடில் நான் வந்து பண்ணாக்க 1 பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த டெப்லையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது அது கிளிக் பண்ணாலே போதும் இது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் வரும். இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த பிக்கையும் அந்த வீடியோ வந்து பண்ணாக்க ஒரு குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்க குரூப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லிக்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஷோ தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இதே ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வேணால் இப்படியே குரூப் வச்சுக்கோங்க. இல்லை வந்து நான் பில்லில் காட்டின மாதிரி இந்த சைடில் வேறு கலர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கனாக்கா அது எப்படி உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அதுக்கு செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் வந்து பண்ணாக்க எல்லா லேயருக்கும் கீழே வந்து கொண்டு வந்து விட்டுக்கும் கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி. ஸோ இப்போ அந்த லேயர் வந்து பண்ணாக்க நம்ம சாங் எண்டு வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாமா. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கிளிக் போய்ட்டு சைடில் கலஃப் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கணும். இப்போ மேலே தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா அது கிளிக் போய்ட்டு
கீழே வந்து பண்ண செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பிறகு கரெக்டாக கொஞ்சம் சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் இருக்க கீழே அது கிளிக் பண்ணிட்டு சேல் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒயிட் கலர் இருக்குது அது கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சைடில் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணி என்னுடைய பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஏதோ ஒரு கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு வந்து பண்ணக்கு இதில் விட்டோம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு சைடில் இருக்கிற இந்த லைனை வந்து பண்ணக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சைடில் அந்த கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணிங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அந்த ரிலீஸ் குரூப் இருக்கா. ஸோ அது வந்து பண்ணக்கு எல்லா பேருக்கும் மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கு இந்த இடத்துல ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதையும் வந்து பண்ணக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேலே கொண்டு போய் விட்டுக்குங்க. ஸோ இப்போ அந்த ரிலீஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு அன்குரூப் இருக்கா அது கிளிக் பண்ணல போதும் ரிலீக்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த இமேஜ் வந்து பண்ண உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு டிகிரி போயிட்டு ஸோ இந்த இமேஜுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ இமேஜ் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ரியல்கே வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எதாவது டவுட் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.